அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த தத்துவம் எது? மார்க்ஸ் சொன்னதா, மாவோ சொன்னதா, லெனின் சொன்னதா, சாக்ரட்டிஸ் சொன்னதா, அரிஸ்டாட்டில் சொன்னதா, பிளாட்டோ சொன்னதா? இது எல்லாமே 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் எல்லாமே பல நாடுகளில் தோல்வி அடைஞ்ச தத்துவங்கள், மேற்கத்திய தத்துவங்கள்னு சொல்லி இன்றைக்கும் அந்த தத்துவங்களை நம்ம பெருமையாக நினச்சிட்ருக்கோம். சாக்ரட்டிஸ் மாதிரி யோசிக்க முடியாது யாராலையும், பிளாட்டோ மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இந்த இனம் 10ஆம் நூற்றாண்டில் கம்பராமாயணம் அப்படின்னு கம்பர் எழுதுகிறாரு. நம்ம தேரெழுந்தூரில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூரில் பிறந்தவர். அவர் எழுதியிருக்கிறார், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்று உரைக்கிற் பலவையாம். நீ ஒரு கடவுள் தான் நினச்சேன்னா ஒரு கடவுள் தான், பல கடவுள் நினச்சேன்னா பல கடவுள். அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமென்று உரைக்கிற ஆமேயாம். இல்லைன்னு நினச்சேன்னா இல்லை, இருக்குன்னு நினச்சா இருக்காம். இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்று உரைக்கிற உளதேயாம். நீ இதுன்னு நினச்சேன்னா இது, அதுன்னு நினச்சேன்னா அது. நன்றே நம்பி கொடி வாழ்க்கை, நமக்கெங்கு என்னோ பிழைப்பம்மா. கடவுளை நம்பி தான் நமக்கு இங்கே வாழ்க்கை, கடவுளை நம்பலைன்னா இங்கே நமக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு கிபி 10ஆம் நூற்றாண்டில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார் கம்பர். நமக்கு எவ்வளவோ துன்பங்கள் இங்கே இழைக்கப்படலாம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ஒருத்தர் திருடிட்டு போகலாம், அதனால் நம்மளும் திருடன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு நிறுவனத்துக்கு கீழே வேலை பார்க்கலாம், நம்மளுடைய உழைப்பை அவங்க சுரண்டி சாப்பிடலாம். அப்போ நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம அதிகமான பொருள் ஈட்டுறது எப்படி அப்படின்றது தான் சிந்திக்கணுமே தவிர அவங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்றது நம்ம மனசில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் தான் கடவுள் இருக்கிறாருன்ற சொல்கிற தத்துவம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட நம்ம போய் என்ன பேச முடியும்? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ல முடியுமா? நன்றி மறக்கக்கூடாது. நான் நன்றி மறப்பேன், நான் நல்லா இருக்கணும்னா நான் எதை வேணால் செய்வேன்னு சொல்லுவாங்க. கடவுள் மறுப்பாளர்கள்ட்ட நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, அவங்களா உணர்ந்து திருந்தணும், அதுதான் ஒரே வழி. இப்போ கடவுள் இருக்கிறான்னு நம்பக்கூடிய இந்த தத்துவம் தான் உலகத்திலேயே தலை சிறந்த தத்துவம். அதனால தான் கிபி 10ஆம் நூற்றாண்டுங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த தத்துவம் இன்றைக்கும் நிற்கிது. இன்றைக்கும் நம்ம படிச்சுட்ருக்கோம். கம்பராமாயணத்தில் இந்த பாடல் நான் பள்ளி படிக்கும்போது எனக்கு மனப்பாட பகுதியாக இருந்தது. இன்றைக்கும் நம்ம அந்த கம்பராமாயண பாடல்கள், கம்பராமாயணத்தை படிக்கிறோம் அப்படின்னா காலம் கடந்து நிற்குதுன்னா அதில் உண்மை இருக்குது, அதனால் நிற்குது. மற்ற தத்துவங்கள்லாம் தோல்வி அடைஞ்ச தத்துவங்கள் தான். இப்போ நியாயம் அப்படின்றது காலம் கடந்து நிற்கும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணங்கள் தான் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதும்போது திருவள்ளுவர் ஒரு பணக்காரராக இருந்திருக்க மாட்டார், ஒரு ஏழையாக தான் இருந்திருப்பார். ஒரு ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருப்பார், பனை ஓலையில் எழுதியிருப்பார். அந்த ஓலை கண்டிப்பாக கரையான் அரிச்சிருந்திருக்கும். ஆனால் அந்த திருக்குறளை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருக்குறளை இன்றைக்கி நம்ம ஒரு திருக்குறள் கூட மிஸ் ஆகாமல் 1330 குறளாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அது காலம் கடந்து நிற்குதுன்னா, இந்த தமிழினம் வாழ்ந்துட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் இத்தகைய அறிவு விழுந்தவர்கள் அந்த காலத்தில் நம்ம இனத்தில் வாழ்ந்ததுனால தான். இவங்களை மறந்தால் இந்த இனம் வாழ்கிறதுக்கு வழியே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிற உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கலைன்னா கூட பரவாயில்லை, திருக்குறளை உங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் ஒரு சின்ன நூலகம் அமைச்சு அதில் ஒரு திருக்குறள் புத்தகம், ஒரு கம்பராமாயணம், ஒரு மகாபாரதம், அப்புறம் நம்மளுடைய தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், இந்த மாதிரி நூல்கள் எல்லாத்தையும், பெரிய புராணம், இந்த மாதிரி நூல்கள் எல்லாத்துலேயும் ஒரு புத்தகம் வாங்கி அந்த நூலகத்தில் பத்திரமா பூட்டியாவது வைங்க. அது நம்ம படிக்கலைனாலும் நம்மளுடைய சந்ததிகள் படிக்கும்போது, நம்மளுடைய தலைமுறைகள் படிக்கும்போது அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நல்ல வழிகாட்டும் புத்தகமாக அந்த புத்தகங்கள் இருக்கும். நன்றி, வணக்கம்.